புரட்டாசி மாதம் முழுவதும் திருவேங்கடமுடையான், திருமால், பெருமாள் ஆகிய திருநாமங்களை நினைத்து வழிபடுவது பாரம்பரியமாகும். புரட்டாசியில் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்வது, அன்னம் தவிர்ப்பது, சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது போன்றவை பக்தர்களின் வழக்கமாகும். இதன் மூலம் மனம், உடல், ஆன்மா அனைத்தும் சுத்தமடைந்து இறைவனிடம் மேலும் நெருக்கமாக வழிவகுக்கிறது. அப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்தில் சிறப்பாக நடைபெற்ற ஒரு நிகழ்வை தான் இந்நிகழ்ச்சியின் மூலம் காண இருக்கின்றோம். மக்கள் வணக்கம், இது மண்ணின் சாமிகள். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை பட்டாளத்தில் நடைபெற்ற ஸ்ரீ திருநீரகத்தான் ஸ்ரீ நீலமங்கை வள்ளி திருக்கல்யாண உற்சவம் இதோ உங்களுக்காக. திருக்கல்யாணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் சீர்வரிசை தட்டு, பட்டு வேட்டி, பட்டு புடவை வைத்து படைத்து திருக்கல்யாணம் நடக்கும் இடத்திற்கு கொண்டு வருவாங்க. பின்பு ஸ்ரீ திருநீரகத்தான் ஸ்ரீ நீலமங்கை வள்ளி அலங்காரம் செய்து திருக்கல்யாண உற்சவம் மிக சிறப்பாக ஆரம்பமாகும்.
திருநீரகத்தான் ஸ்ரீ நீலமங்கை வள்ளி திருக்கல்யாண உற்சவத்தை பற்றி அர்ச்சகர் அவர்கள் விளக்கமாக சொல்கிறாரு. வாங்க அதை கேட்டுட்டு வரலாம். ஜிதந்தே புண்டரீகாக்ஷா நமஸ்தே விஸ்வபாவனா நமஸ்தே ஸ்துருஷிகேஷா மகாபுருஷபூர்வஜா ஷண்மார்க பிரதிஷ்டாபனா சங்கரா சிவ ஜெயசங்கரா ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். நம்முடைய இந்து மதத்திற்கு பெரும் காவலாக அமைந்தவர் ஆதிசங்கர பகவத்பாதர். அவர் 6 மதங்களை நிறுவினார். 6 மதங்கள்ங்கிறதாவது சைவம், வைஷ்ணவம், கௌமாரம், கானாபத்தியம், சாக்தம், சௌரம்னு சொல்லக்கூடிய 6 மதங்கள். 6 மதங்களில் பிரதானமாக இருக்கக்கூடியது 6மே பிரதானம்தான். அதில் கல்யாணோத்சவம் அப்படின்னு பண்ணக்கூடியது 3 மதங்களில் பிரதானமாக இருக்குது. வைஷ்ணவம், சைவம், கௌமாரம்னு சொல்லக்கூடிய 3 மதங்களில் கல்யாணோத்சவத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. சிவனுக்கு நடக்கக்கூடிய கல்யாணத்தில் அம்பாள் இடது பக்கத்தில் அமர்ந்து திருமாங்கல் தாரணம் பண்ணிக்கொள்வாள். இது என்ன காட்டுறதுன்னா, இமையொரு பாகன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் பாகப்பெண்ணொரு வானாய் போற்றி என்று மணிவாசகர் சொல்லும்படியாக ஒரு பாதியை அந்த சிவனானவன் அம்பாளுக்கு கொடுத்தான். அடுத்ததாக வைஷ்ணவ மதத்தில் நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்தில் தாயாரானவள் வலது பக்கத்தில் அமர்ந்திருப்பாள். இது எதனால்னா, பெரியாழ்வாரே சொல்கிறார், வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கை அப்படின்னு சொல்கிறார். வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கைன்னு. சுப்பிரமணியனுக்கு நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்தில் பார்த்தா, எந்த திருக்கல்யாணமாக இருக்கட்டும், வள்ளி திருக்கல்யாணமாக இருக்கட்டும், இல்லை தேவசேனாவுடைய திருக்கல்யாணமாக இருக்கட்டும், 2 திருக்கல்யாணங்களுமே எப்படி நடக்கும்னா, 2 பேருமே இருப்பார் 2 கல்யாணத்துலேயுமே. அப்படி ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய திருக்கல்யாணங்கள். அதில் இந்த இருக்கக்கூடிய நியூ ஃபெரன்ஸ் ரோடில் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் பக்தர்களுடைய ஜனசபையில் இப்பொழுது வருடா வருடம் இந்த புண்ணியம் தரும் புரட்டாசி அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு தீமில் இவா 2 கல்யாணோத்சவங்கள் பண்ணிட்டு வரா. அந்த 2 கல்யாணோத்சவங்களில் சிவனுடைய கல்யாணோத்சவமானது நேற்று நடந்தது. அவள் எப்படி அதை சூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தாக்க, தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த அம்பிகைக்கு கல்யாணோத்சவம் பண்ணுறார். அதே மாதிரி பெருமாளுடைய கல்யாணம் இன்று நடைபெற்று இருக்கிறது. கல்யாணோத்சவத்தில் திவ்யதேசத்து எம்பெருமானுடைய திருக்கல்யாணத்தை நடத்தும்போது இந்த வருடம் நீரகத்தான் எம்பெருமான் உலகளந்த பெருமாள் திருக்கோயிலுக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய காஞ்சி உலகளந்த பெருமாள் திருக்கோயிலுக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய நீரகத்தான் பெருமாளுடைய திருக்கல்யாண உற்சவத்தை நடத்தி இருக்கிறார்கள். இது வருடா வருடம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 12 ஆண்டுகள் இந்த திருக்கல்யாணமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 12வது ஆண்டில் ஏறத்தாழ ஒரு 6வது வருடத்திலிருந்து அடியேன் பங்கு பெறும்படியான பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். வருடா வருடம் இந்த திருக்கல்யாணங்கள் மேன்மேலும் பல விருத்தியோடு பல வைபவத்தோடு நடைபெற வேண்டும். நாங்களும் இந்த வைபவத்திலே கலந்து கொண்டு எம்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரபூதர்கள் ஆக வேண்டும்னு பிரார்த்தித்து கொண்டு இந்த திருக்கல்யாண உற்சவம் மேன்மேலும் வளர வேண்டும்னு பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீகாந்தாய கல்யாண நதயத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். திரு ஊரகம், திருக்காரகம், திருநீரகம், திருக்கார்வணம் ஆகிய 4 திவ்ய தேசங்களை கொண்ட ஒரே திருக்கோயில் காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு உலகளந்த பெருமாள் திருக்கோயில். 108 திவ்ய தேசங்களில் 47வது திவ்ய தேசம் திருநீரகம். நீரகத்தாய் என்னும் பாடலில் முதற் சொல்லாகவே திருமங்கை ஆழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்டது திருநீரகம். பெருமாள் நீர்மைத்தன்மை கொண்டவன், நீரிடை மீனாக அவதாரம் செய்தவன், நீர்மேல் அமர்ந்து அதையே இருப்பிடமாக கொண்டவன். பிரளய காலத்தின் போது இந்த பூமி நீரால் சூழ அதன் மீது ஆளிலை கண்ணனாக மிதந்தவன். எனவே பெருமாளை நீரகத்தான் என திருமங்கை ஆழ்வார் மங்கள சாசனம் செய்துள்ளார்.
அனைவருக்கும் வணக்கம். இது எங்களோட 12ஆம் ஆண்டு புரட்டாசி பெருவிழா திருக்கல்யாண உற்சவம். நேற்று ஸ்ரீ அநேக தங்கவதீஸ்வரருக்கும் ஸ்ரீ காமாட்சி அம்பாளுக்கும் திருமணம் நடைபெற்றது. இன்னைக்கு ஸ்ரீ திருநீரகாத்தான் ஸ்ரீ நீலமங்கை வள்ளி தாயாருக்கு திருமணம் நடைபெற்றது. அனைவரும் இங்கே வழிபட்டு அருள் பெறுக என்று வேண்டிக் கொள்கிறோம். தேங்க்யூ. जगकारणिनी परिपूरणिनी जननी जननी जगमनी यगमनी जगकारणिनी परिपूरणिनी जगकारणिनी परिपूरणिनी जननी जननी जगमनी यगमनी जननी 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 जगमनी यगमनी ஒரு மான் மழுவும் சிறுகூன் பிறையும் ஜடைவார் குழலும் பிடவாகனமும் ஜடைவார் குழலும் பிடவாகனமும் கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே ஜெகன்மோகினி நீ சிம்மவாகினி நீ ஜெகன்மோகினி நீ சிம்மவாகினி நீ ஜெகன்மோகினி நீ சிம்மவாகினி நீ जननी जननी जगमनी यगमनी जगकारणिनी परिपूरणिनी சதுர்வேதங்களும் பஞ்சபூதங்களும் ஷண்மார்க்கங்களும் சப்த தீர்த்தங்களும் ஷண்மார்க்கங்களும் சப்த தீர்த்தங்களும் ஆஷ்டயோகங்களும் நவயாகங்களும் தொழும் பூங்கழலே மலை மாம
ஜனனி ஜனனி ஜெகம் நீ யகம் நீ ஜெககாரணினி பரிபூரணினி ஜெககாரணினி பரிபூரணினி ஜனனி ஜனனி ஜெகம் நீ யகம் நீ ஜனனி 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 ஜெகம் நீ யகம் நீ. இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சியில் சென்னை பட்டாளத்தில் நடைபெற்ற ஸ்ரீ திருநீரகத்தான் ஸ்ரீ நீலமங்கை வள்ளி திருக்கல்யாண உற்சவத்தை கண்டு இறைவன் அருள் பெற்றோம். மீண்டும் இதே போன்று அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.